காய்ஸ் இங்கே பாருங்கள், கருப்பர் பயங்கரமாக இருக்காருங்க. கருப்பசாமின்னு சொல்லவும் போதே நம்மளுக்குள்ள அங்கே இடி முழங்குது, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் நம்மளுக்குள்ள வைபாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளே இவரை பார்த்துலேருந்தே அந்த ஒரு வைப்பு தான் உள்ளே ஓடிட்டே இருக்குது, அந்த பாட்டு தான் உள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சூலாயத்தோட அவரை பார்க்குறப்போ, அவரோட வாகனத்தில் இருந்து பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. இந்த டயத்தில் அந்த அங்கேயே இடி முழங்குது பாட்டு ஒரு சும்மா சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கின்னு பேஸோட கேட்குறப்ப இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வைப்பு இருக்குங்க. பாருங்கள், சுற்றிக்கிழமை எதுவுமே கிடையாது, பயங்கரமான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அதை சுற்றிலும் காட்டிலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு தான் ஒன்று ஓடுது, சுற்றிக்க ஃபுல்லாக வந்து காடு தான் இருக்குது. இங்கேருந்து ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டராக நடந்து போகணும். அந்த இதோட இந்த இருட்டுலையும் அவர் பயத்தோட அந்த சாமி அவர் கருப்பரை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் தாங்க வருது. உள்ளே வந்ததுக்கப்புறமே அப்படியே வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குங்க. அவரை பார்க்குறப்போ ஒரு பயங்கர கூஸ்பம்ஸோட ஒரு அவரை பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ இன்னும் வரும், காத்துக்கிட்டே இருங்க. நாங்களும் பயங்கரமாக வீடியோ எடுத்து போடுறோம். இதே மாதிரி எங்கள் ஊரை சுற்றி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். கருப்பரை பிடிச்சின்னா கண்டிப்பாக பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், டாடா பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.